எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அர்ஜுன் ஜெயார் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஜீனி இந்த ஒரு படம் தான் நம்ம ஜெயம் ரவி கெரியர்லேயே அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நிறைய பேர் சொல்லலாம் ஏற்கனவே அவர் பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். பொன்னியின் செல்வன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி. நம்ம ஜெயம் ரவியோடவே ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த படத்தில் இருக்காப்புல நம்ம விக்ரம். அதனால் அந்த பொன்னியின் செல்வன் படத்தை அவருடைய கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜீனி படம் தான் அவருடைய கெரியரில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய படம். அதாவது பட்ஜெட் வைஸ் இந்த படம் ரொம்பவே பெருசாக பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருந்தாங்க. இந்த வருடம் இரண்டாவது, அதாவது 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னமோ மாதிரி இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஜீனி ஃபேண்டசி படம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஜானரில் ரீசெண்டாக நம்ம பிரபுதேவா கூட ஒரு படம் பண்ணியிருந்தாப்புல. அந்த படமும் பெருசாக கிளிக் ஆகலை. அந்த படமும் மிகப்பெரிய ஃப்ளாப்பான ஒரு மூவி. நம்ம ஜெயம் ரவிக்கு லாஸ்ட்டாக எந்த படம் தியேட்டரில் ஹிட் ஆச்சு அப்படின்றது அவருக்கே தெரியாது. இந்த படமாவது அவருக்கு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு போஸ்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது இந்த போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் படம் பயங்கரமாக இருக்கும் போலையா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே தோணலை. அடப்பாங்கடா வழக்கம் போல் இதுவும் ஒரு மொக்க படமாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி போஸ்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்களாமா. அதையுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் படத்துடைய செகண்ட் லுக் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.